ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்து கெட்டிப்படாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா கடாயை காய வச்சுக்கோங்க. கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க, கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ரவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா 4 வரமிளகா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. வரமிளகா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து பாருங்கள், வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போய் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/4 கிலோ ரவை செய்ய போகிறோம். 1/4 கிலோ ரவைக்கான கூடிய அளவு தான் இது. இப்போ 1/4 கிலோ ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1/4 லிட்ரு இப்போ நான் ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு செம்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 செம்பு ஊற்றிருக்கிறேன். இப்போ இது கூடவே 2 மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை ஆட் பண்ணும்போது ரவை நல்லா வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 ஸ்பூன் உப்பு தேவைப்படும். உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடணும். இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாகா ரவை தான் எடுத்துருக்கிறேன். அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/4 கிலோ ரவை 1/4 கிலோ ரவையை வந்து இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம வந்து ரவையை போடவே நம்ம கிளறணும். அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா கெட்டிப்படாமல் இருக்கும். இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவையை போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்தளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி பத்தாமல் இருந்தாலும் ரவை வந்து நல்லா கெட்டியாகிடும், சாப்பிட முடியாது. இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டு இருந்திங்கன்னா ரவை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ரவையை வந்து இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ரவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் ரவையும் நம்மளுக்கு சேம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்குங்க. ஏன்னா ரவை வந்து இப்போ கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ரவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் வந்து ரவை வந்து கொஞ்சம் டைட் ஆகாமல் இருக்கும்போதே நம்ம வந்து இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரவை நமக்கு நல்லா சாஃப்டாக உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை பாருங்கள், நம்ம இறக்கி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து கெட்டிப்படாமல் நமக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.